அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 18/6/2026 அருமையான வியாழக்கிழமை குருநாள். ஸோ குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, குரு ஓரையில் குருநாதர் வழிபாடு பண்ணுங்க, குரு ஓரையில் தியானம் செய்யுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். இந்த குருநாளில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்து மகிழ்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய தொழில் வளம் அனைத்தும் நல்லபடியாக பெருகி எல்லாம் வளமாக பெருகி மகிழ்வோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. அருமையான மிதுன மாதம், கிரீஷ்ம ருது, உத்தராயண காலம், பராபர வருடம் ஆணி மாதம் 4ஆம் நாள். அருமையான சதுர்த்தி பிளஸ் சுபமுகூர்த்தம் 2 சேர்ந்து இருக்கு. வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 2:33 வரைக்கும் திருதி, அதன் பின்பு சதுர்த்தி, மாலை 4:52 வரைக்கும் பூசம், அதன் பின்பு ஆயில்யம், அதிகாலை 1:34 வரைக்கும் துருவம் நாமயோகம், அதன் பின்பு இரவு 10:58 வரைக்கும் வியாகாதம், அதன் பின்பு ஹர்சனம் நாமயோகம், அதிகாலை 2:33 வரைக்கும் கரசை கரணம், அதன் பின்பு 1:35 வரைக்கும் வணிசை கரணம், அதன் பின்பு பத்திரை கரணம். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி, சூரியன் புதன் மிதுனத்தில், குரு சுக்கிரன் சந்திரன் 3 பேரும் கடகத்தில், சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், கேது சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கக்கன் அவருடைய பிறந்த தினம். அதே போல ராணி லக்ஷ்மிபாய் அவருடைய நினைவு தினம். கக்கனை பற்றி பேசுறதுக்கெல்லாம் நமக்கு அருகதை இருக்கா அப்படின்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நன்றாக வாழ்ந்த ஒரு அரசியல் தலைவர். இன்னைக்கு பதவி கொடுக்குறாங்கன்னா எதை வேணா சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்த அரசியல் கட்சிகள் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓட்டு போட்ட மக்களை மதிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கிறது. ஆனா ஒரு மேடையில் காமராஜரை பாராட்டிக்கிட்டு இருக்கும் போது சொன்னாராம், என்னையே பாராட்டுறீங்க, கக்கனை பாராட்டுங்க அப்படின்னு. ஏங்க அப்படின்னு கேட்டிருக்கார் பக்கத்தில் இருந்தவர். காமராஜர் சொன்னாராம், எந்த பொண்டாட்டி பிள்ளைலாம் இல்லாத நான் ஒழுக்கமா இருக்கிறதுலையோ அல்லது நான் நேர்மையா இருக்கிறதுலையோ தப்பு கிடையாது. ஆனா பொண்டாட்டி புள்ள குடும்பம் குழந்தை குட்டியெல்லாம் இருந்தும் கூட கக்கன் நேர்மையா இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு முறை அவர் தம்பிக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருக்கு. அவரே ட்ரைனிங்ல போய் பாஸ் பண்ணி எஸ்ஐயா செலக்ட் ஆகி வந்திருக்காரு. அப்போ கக்கன் சொன்னாராம், இந்த மாதிரி தம்பி அந்த வேலை வேண்டாம், உனக்கு அண்ணன் போலீஸ் மந்திரியா இருக்கிறாங்கன்றதுனால தான் உனக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, அதனால அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொன்னவர். ஒரு முறை நெல்லை கண்ணனையா அவர்கள் 3 ரூபா கொடுத்து கக்கன் நடந்து அமைச்சராக இருக்கும் பொழுது செருப்பு இல்லாமல் நடந்து போயிருக்காரு. அவரு சின்ன பையன், ஒரு வாலிப வயசுல ஒரு 3 ரூபா கொடுத்து செருப்பு வாங்கிட்டு போய் அவர் காலுக்கு போட போயிருக்காரு. அப்போ சொன்னாரா, வேணாமியா, அந்த செருப்பை திருப்பி கொடுத்துட்டு காசை வாங்கி அவர் கையில் கொடுத்து வீட்டில் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, கக்கன் போய் சின்ன பையன்கிட்ட போய் 3 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி போட்டிருக்கானே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு. இந்த தகவல்லாம் கேட்கும்போது பல பேர்த்து அதே தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம பொதுமக்களுக்கு நீங்கள் எந்த அதிகாரமே இல்லாத ஒரு நாடாக போச்சு. நம்ம நாட்டில் பொதுமக்களுக்குன்னு எந்த விதமான அதிகாரமே கிடையாது. நாம் எல்லோரும் மன்னர் ஆட்சியில் தான் இருக்கிறோம், மக்கள் ஆட்சியில் இல்லை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் துயரம் தீரப்போவது இல்லை. இதுக்கு முதல்ல ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் போல இருக்குது. எல்லாருமே அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறி போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்தும் ஒழுக்கமாக இருந்த கக்கனை போன்ற நபர்களை படிக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி புண்ணியமா பிறந்த பூமியில நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம். என் ஊர் குள்ளமுடையானூர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் கக்கன் அவர்கள் மராமத்து துறை அமைச்சராக, அப்போ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு மராமத்து துறை அப்படின்னு பேர் இருந்திருக்கிறது. ஸோ இப்போதான் பொதுப்பணித்துறைன்னு மாற்றிக்கிட்டோம். அப்போ மராமத்து துறை அமைச்சர் பி கக்கன் அவர்கள் திறந்து வைத்த பள்ளியில் படித்த மாணவன் கக்கனுடைய பொற்பாதம் பணிகிறேன். என்னாலும் ஐயா திரும்ப பிறந்துடாதீங்க இந்த பூமியில், இங்கே உங்களை திரும்பவும் தோக்கடிச்சே கொண்டுருவாங்க. ஏன்னா கக்கனை ஓட்டு போடாமல் தோக்கடிச்சிருக்கோம், காமராஜரை ஓட்டு போடாமல் தோக்கடிச்சிருக்கோம். பல நல்லவனோட சாபத்தெல்லாம் வாங்கி தான் நம்ம மக்கள் திரும்ப கஷ்டப்படுறோமோன்னு எனக்கு தோணுது. வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பக்ஷி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள், இறைவனோடு கலந்துருங்கள். நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். உங்களுடைய பட்சி ஆந்தை. காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை, அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது.
காரணம் 100% காரிய வெற்றி அரசில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தூங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 2 ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்து 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை. கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் துயில் உங்களுக்கு 25% காரிய வெற்றி. 5, 6 2 ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுத்துவிடும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், மிக மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். பொன்னான வேலை காலையில் துவங்குகிறது, 100% காரிய வெற்றி. முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது. வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள். நான் காலையில் ஆஃபீஸே 8:30 மணிக்கு மேலே தான் போவேன். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். 2ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள். தவிர்க்க முடிந்தால் விடியட்டும், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்களுடன் தம்பிரான் ரிஷபானந்தர்.